நாம் இப்பொழுது வசனத்துக்கு நேராக திரும்புவோம். கடந்த 22 நாள் जून மாதத்திலே நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு கோடான ஸ்தோத்திரம். लगातार जून महीने में हमें 22 दिन अगुवाई किया और परमेश्वर के हम धन्यवाद करेंगे. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். प्रभु की अच्छी नाम को महिमा हो. நித்தம் அவருடைய கிருபை புதிதாகவே இருக்கிறது. सर्वदा उसकी अनुग्रह हमारे लिए नए होते जा रहा है. அவருடைய கிருபை தான் நம்மை நிறுத்தி இருக்கிறது. उसकी अनुग्रह के द्वारा हम मिट नहीं गए. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. और उसकी अनुग्रह हमें संभालता है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. இந்த மெகா லாக்டவுனான காலங்களிலே इस मेगा लॉकडाउन के समय में எந்த சூழ்நிலையிலும் நாம் இடறிடக்கூடாது. किसी परिस्थितियों में भी हम इनकार नहीं करना है. धोखा न करना. धोखा नहीं होना है. धोखे के कारण नहीं होना. हालेलुया. இடறிவிடக்கூடாது. हम धोखा नहीं खाना. இடறல் வருவது அவசியம். அது யாரால் வருவதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. जो धोखे के कारण होता है वो तो अवश्य बात है, परंतु किस व्यक्ति के द्वारा वो ठोकर आता है उनको हाय. லூக்கா சுவிசேஷம் लूका सुसमाचार நான் வாசிக்க முடிகிறது. இடறல் வருவது அவசியம். அது யாரால் வருவதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय வாசிக்கலாம். 1வது வசனம் 1-2 வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆயினும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. फिर उसने अपने चेलों से कहा, हो नहीं सकता कि ये ठोकर न लगे, परंतु हाय उस मनुष्य पर जिसके कारण वे आती है. அவன் இந்த சிறியனில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திர கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். जो इन छोटों में से किसी एक को ठोकर खिलाता है उसके लिए भला होता कि चक्की का पाट उसके गले में लटकाया जाता और वह समुद्र में डाल दिया जाता. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. सचेत रहो, यदि तेरा भाई अपराध करते हो तो उसे समझा, और यदि पछताए तो उसे क्षमा कर. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உனத்தில் வந்து நான் மனஸ்தாபப்பட என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். यदि दिन भर में वह 7 बार तेरा अपराध करे और 7 बार तेरे पास फिर आकर कहे मैं पछताता हूँ तो उसे क्षमा कर. இடரல் ஒரு நாள்ல 7 நேரம் வரலாம். यदि ये ठोकर एक दिन में 7 बार आ सकता है. உனக்கு இடரலாக உன்னை குற்ற சுமத்தி உன்னை இடரலாக ஒரு நாளுக்கு 7 தரம் வரலாம். यदि एक दिन में तुझ पर दोष लगाकर तेरे ऊपर ठोकर लगा सकता है. வராமல் போவது கூடாத காரியம் என்று முதல் வசனத்தில் சொல்கிறார். क्योंकि वो नहीं सकता कि ठोकर न लगे. ஆனால் அவைகள் எவனால வருதோ அவனுக்கு ஐயோ. परंतु जिस मनुष्य पर जिसके कारण वो आते हैं उनको हाय. हालेलुया. हालेलुया. அவன் மனஸ்தாபப்பட்டால் यदि वो पछताए तो அவனுக்கு இந்த ஐயோங்கிற வார்த்தை கிடையாது. उसका ये आय का शब्द उस पर न होता. ஆகவே 7 தடவை என்ன ஒரு நாளைக்கு 70 தடவும் உனக்கு இடரல் வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடரல் வந்தாலும் அல்லேலூயா. हालेलुया. क्या एक दिन में 7 बार 70 बार भी இடரல் வராமல் போது तुझे ठोकर तो आएगा. இயேசு கூட இருந்து ஊழியம் செய்த யூதாஸ் காரியத்தை அவருக்கு இடரலாக இருந்தார். अगर यीशु के साथ होकर सेवा किया था यहूदी अस्कारियत, वो यीशु के ठोकर के कारण था. சில இடர்கள் தடுக்கல்களும் தேவனுடைய சித்தமாகவே இருக்கு. और कई ठोकर और रुकावट परमेश्वर का इच्छा के இடரான अनुसार காலங்களில் நாம் விழிப்பாக
விழிப்பாக இருக்க வேண்டும். इसलिए जब ठोकर के कारण होता है तभी हम सचेत रहना है. हालेलुया. हालेलुया. இந்த நாட்களே நாம் இடறி போகாதபடி நாம் தெளிவாக இருக்க வேண்டும். इन दिन में हम ठोकर न खाना है, इसलिए हम सचेत होना है. யார் இடறுகிறார்கள்? कौन ऐसे ठोकर खाता है? வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, யோவானுடைய சுவிசேஷம் யுவன்னா சுசமாचार 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 13वां अध्याय 9 और 10 वचन. இயேசு பிரயோஜனமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். यीशु ने उत्तर दिया, क्या दिन के 12 घंटे नहीं होते? यदि कोई दिन में चले तो ठोकर नहीं खाता, क्योंकि इस जगत का ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான். यदि कोई दिन में चले तो ठोकर नहीं खाता, क्योंकि इस जगत का उजाला देखता है. இயேசுவின் பின்னாலே வெளிச்சம் இருக்கிறது. அந்த இயேசுவின் பின்னாலே வந்தவர்களுக்கு இடர்கள் இல்லை. यीशु के पास ज्योति है और जो कोई यीशु के पीछे आए हैं उनको ये ठोकर नहीं है. பகல்ல நடந்தா உலகத்துல பகல்ல பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம். अगर दिन के लिए 12 घंटे, रात के लिए 12 घंटे. இப்ப இருட்டுல நாம இடறி விழுகிறார்கள். यदि हम रात में चलने में ठोकर खाता है, வெளிச்சத்துல இடறி விழ மாட்டார். अगर दिन में हम ठोकर नहीं खाता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இப்ப இடறல் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடறி விடக்கூடாது. अगर हमारे अकेलेपन के जीवन में हम तो ज्योति का संतान है, इसलिए कभी ठोकर नहीं खाना. நீங்கள் இடறல் என்றால் என்ன? ये ठोकर का मतलब क्या है? நமக்கு ஒரு இடறல் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு தடுக்கல். ठोकर का मतलब हमारे जीवन में जो कोई पत्थर के नहीं रुकावट आता है वो ही. एक रोकने वाला एक ठोकर अनुभव, அதாவது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ऐसे रोकने वाला एक संभव है. அனுபவம். हालेलुया. हालेलुया. இடறல் ठोकर உன்னை தடுக்கிறது. वो तुझे रोकता है. முன்னேறி செல்ல முடியாதபடி தடுக்கிறது. तू आगे जाने नहीं देता है, वो तुझे वैसे रोकता है. தடுமாற வைக்கிறது. वैसे तुझे डगमगाने अनुभव में ले आता है. இருள தான் தடுமாற்றம் இருக்கிறது. यदि वैसे रोकने वाला अनुभव कभी आता, रात के समय आता. हालेलुया. हालेलुया. அவை நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். इसलिए हम ज्योति का संतान है. வேதம் சொல்கிறது யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். யுவன்னா 3:19-20. ஒளியானது உலகத்தில் வந்திருந்து மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதனால் இருக்கிறதுனால் அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. யுவன்னா 3. யோவான் 3:19. और दंड की आज्ञा का कारण यह है कि 3 अध्याय 19वां वचन. अब दंड की आज्ञा का कारण यह है कि ज्योति जगत में आई है और मनुष्य ने अंधकार की ज्योति से अधिक प्रिय जाना, क्योंकि उनके काम बुरे थे. ஏன் இந்த உலகத்திலே இடறி போகிறார்கள், தடுமாறி போகிறார்கள்? क्यों इस दुनिया में वैसे ठोकर खाता है और रुकावट आता है जीवन में? ஏன் क्यों? ஒளி வந்திருந்தும் இருளையே விரும்புகிறார்கள். ज्योति जगत में आने पर भी वो लोग अंधकार पर प्रेम करता है. அதாவது ஒளி இடத்திலே வராது இருக்கிறார்கள். वो लोग ज्योति पर नहीं आता है, இடறி போகிறார்கள். इसलिए ठोकर खाता है. உங்கள் வாழ்க்கையில சோதனை வரும்போது நாம் இடராதபடி தன்னை காக்க நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். यदि तुम्हारे जीवन में संकट आते समय हम ठोकर नहीं खाना, हम तो ज्योति का संतान है, ज्योति पर चलेंगे. இந்த நாளிலே நீங்கள் தடுமாறிக்கொண்டு இடறி வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசுவண்டை வாருங்கள். அவரே உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய மெய்யான ஒளியாக இருக்கிறார். यदि इन दिन में तुम्हारे जीवन इसी ठोकर के कारण होगा तो जीवन में कुछ रुकावट होगा तो आज यीशु के पास आ जा, वो ही तुम्हारा ज्योति है. அவரிடத்திலே வந்தால் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். यदि तू यीशु के पास आएगा तो तुझे ज्योति मिलता है. நீ இடற மாட்டாய். तो तभी ठोकर नहीं खाएगा. அவர்தான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். वो ही तुम्हारा ज्योति है. ஆகவே தான் எபேசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், முற்காலத்தில் அந்தகாரத்தின் பிள்ளைகளாகிறீர்கள், இப்போதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पहले तुम अंधकार के संतान था, परंतु अभी तुम सभी
ज्योति का संतान बन गए। எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். इफिसियों 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். क्योंकि तुम तो पहले अंधकार थे, परंतु आप प्रभु में ज्योति हो, अतः ज्योति के संतान के समान चलो। முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், पहले तुम अंधकार में थे, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். परंतु अभी प्रभु में ज्योति है। முன்னே நீங்கள் அந்தகாரத்தில் இடறி தடுமாறிக் கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து இயேசுவண்டே வந்திருக்கிறீர்கள். पहले तुम जो अंधकार के ठोकर खाने वाले जीवन से अभी यीशु के पास आ चुके हैं। இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். इसलिए अभी तुम ज्योति के संतान के समान चलो। வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறவர்கள் अगर जो कोई ज्योति के संतान बनता है, இடர்கள் வருவது அவசியம். जो ठोकर तो नहीं आना நிச்சயமாக आवश्यक है। உலகத்திலே இடர்கள் வரும், सचमुच इस दुनिया में ठोकर आएगा, ஆனால் परंतु உனக்கு அதிலேயும் ஒரு ஜெய ஜீவியத்தை கத்த தருகிறார். ठोकर में भी प्रभु तुझे एक विजय का जीवन देता है। அந்த இடரலான காலங்களிலே उस ठोकर के समय में நீ சிறியவனை போல மாற்றப்படலாம். तू यदि एक छोटा व्यक्ति का नहीं हो सकता है, நீ சிறியவனை போல तू तुच्छ गिना सकता है। ஆவிக்குரிய வாழ்க்கையில तेरे आत्मिक जीवन में நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அனுபவம் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்கும்போது यदि तू मेसिया के इस अनुभव ज्योति के संतान में चलते समय உன்னை சிறியவன் என்று உலகம் எண்ணலாம், तुझे इस दुनिया वैसे निकम्मा टकराएंगे, ஆனால் परंतु உனக்காக தேவ சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆயிரம் தூதர் கூட்டம் உண்டு. तेरे लिए परमेश्वर के सम्मुख में जो दर्शन पाने वाले हजारों हजार फरिश्ते लोग हैं। மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். मत्ती 18 अध्याय, அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். मत्ती 18 दूसरा, 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். मत्ती 18 पहला। அவேளையிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். उस घड़ी चेले यीशु के पास आकर पूछने लगे, स्वर्ग के राज्य में बड़ा कौन है? இயேசு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். इस पर उसने एक बालक को पास बुलाकर उनके बीच में खड़ा किया और कहा, मैं तुमसे सच कहता हूँ कि जब तक तुम न फिरो और बालकों के समान न हो, तुम स्वर्ग के राज्य में प्रवेश करना नहीं। மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் मन फिराकर बालक के नाई ना होगा। 4வது வசனத்தில் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். जो कोई अपने आप को इस बालक के समान छोटा करेगा, वो स्वर्ग के राज्य में बड़ा होगा। வெளிச்சத்தின் பிள்ளைகள், ज्योति के संतान, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ज्योति के साथ ज्योति पर चलो। வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது சிறு பிள்ளையை போல ஒரு தாழ்வு. अगर जो ज्योति के संतान के अंदर ये इस बालकों के अनुभव होना है, சிறு பிள்ளையை போல தாழ்மை. एक बालक के नहीं दिन था, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்கும்போது वैसे एक दिन था में நீ சிறியவனை போல எண்ணப்படலாம். यदि तू छोटा गिना जाएगा। 6வது வசனத்தில் வாசிக்கலாம், 6वां वचन, என்னிடத்தில் விசுவாசமா இருக்க இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். जो कोई इन छोटों में से जो मुझ पर विश्वास करते हैं, एक को ठोकर खिलाए, उसके लिए भला होता कि बड़ी चक्की का बाट उसके गले में लटकाया जाता और वह गहरे समुद्र में डुबाया जाता। ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हाँ, करके लिखा। இடரல் கூட வராதது கூடாத காரியம், நிச்சயமாக இடரல் உண்டு இந்த உலகத்திலே. सचमुच इस दुनिया में ठोकर तो आता है, இடரல் உண்டு, ठोकर आएगा, ஆனால் परंतु இடரலான காலங்களிலே நீ எப்படிப்பட்டவனாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். परंतु तो ठोकर के समय हुए ज्योति के संतान बनो, சிறு பிள்ளையை போல தாழ்மையாக இருக்க एक வேண்டும். बालकों के नाई दिन था में அப்போது உனக்கு நீ சிறுபிள்ளையான அனுபவத்திலே உன்னை தாழ்த்தும் போது உனக்கு வரக்கூடிய இடர்கள் எல்லாம் तभी तो बालकों के छोटे अनुभव में अपने को दीनता बनने में तुझे आने वाले सारे ठोकर के कारण தேவ பார்வையில் கொண்டு போகப்படும். परमेश्वर की दृष्टि पर जा रहा நீ है। சிறியவனாக எண்ணப்படலாம், यदि तू छोटा गिना जाएगा, தேவன் பார்வையில் கொண்டு போகப்படுகிறது. वो बात परमेश्वर की दृष्टि पर ले जाता है। அங்கே வாசிக்க முடிகிறது. हम पढ़ सकता है, 7வது வசனம், இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ठोकर के कारण संसार पर हाय, ठोकरों का
लगना अवश्य है, पर आए उस मनुष्य पर जिसके द्वारा ठोकर लगती है। 10வது வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். देखो तुम इन छोटे में से किसी को तुच्छ न जाना, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनके दूत मेरे स्वर्गीय पिता का मुंह सदा देखते हैं। நீங்கள் தன்னை தாழ்த்தின வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளும் போது நீங்கள் ஒருபோதும் நீங்க இடரிட மாட்டோம். உங்களுக்கு வரக்கூடிய இடர்களை நீங்க ஜெய ஜீவனாக மாற்றுகிறீர்கள். यदि तुम अपने को दिखता बन के ज्योति पर चलने में तुम ठोकर नहीं खाएंगे, तो ज्योति पर चलेंगे, நீ ஜெய ஜீவியத்தை தருகிறார். जीवन को प्रभु तुझे இடர்கள் வரக்கூடிய காலங்கள்ல अगर जो ठोकर आते समय என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிறியவராக எண்ணப்பட்டாலும் அவர் ஜெயித்து முடிசூட்டப்பட்டதை காணப்படுகிறது. अगर ठोकर के समय में मेरा प्रभु यीशु मसीह तुच्छ गिना गया, छोटा गिना गया, फिर भी वो विजय पाकर मुकुट पाया. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். इब्रानी 2:9. என்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரையும் சற்றும் சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். पर हम यीशु को जो स्वर्गदूतों से कुछ ही हम कम किया गया था, मृत्यु का दुख उठाने के कारण महिमा और आदर का मुकुट पहने हुए देखते हैं. ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में நாம் இந்த நாட்களில் சிறியவர்களாக எண்ணப்படலாம். हम भी वैसे इन दिनों में छोटा गिना जाएंगे, அற்பமாக எண்ணப்படலாம். वैसे तुच्छ गिना जाएंगे. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்போது यदि तू ज्योति का संतान बनाने में கிறிஸ்தவ ஜீவியத்தில் உனக்கு பாடுகள் உண்டு. मेसिया के जीवन में तुझे पहुंचाता है, உன்னை அற்பமாக எண்ணப்படலாம். तो वैसे छोटा गिना जाएगा. ஆனாலும் परंतु பரலோகத்திலே பரமபிதாவை தரிசிக்கிற எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் ஒரு கூட்டம் உனக்கு உண்டு. तेरे लिए जो सर्वदा स्वर्गदूतों हजारों स्वर्गदूतों स्वर्ग पर परमपिता को दर्शन देखता है. தேவனுடைய பார்வையில் நீ விசேஷித்தவனாக இருக்கிறாய். अगर परमेश्वर की दृष्टि में तू अनमोल है, நீ வெளிச்சத்தின் பிள்ளை, तू ज्योति का संतान. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே வேதத்தை நீ நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் நீ இடைவெளி விட முடியாது. इसलिए जो कोई ये व्यवस्था को प्रीति रखता है उनको ठोकर नहीं आता. வேதம் சொல்கிறது சங்கீதம் 119ஆம் அதிகாரம் भजन संहिता 119वां अध्याय 165ஆம் வசனம். 165वां वचन. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. तेरी व्यवस्था से प्रीति रखने वालों को बड़ी शांति होती है और उनको कुछ ठोकर नहीं लगती. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, जो तेरी व्यवस्था पर प्रीति रखता है उनको बड़ी शांति मिलती है அவர்களுக்கு இடரல் இல்லை. और उनको ठोकर नहीं लगती. அப்ப இடரல் வருவது அவசியம். जो ठोकर तो आता आवश्यकता है. நாம் வேதத்தை நேசித்து அதை ஜெயமெடுக்கிறோம். परंतु हम इस व्यवस्था को प्रीति रखते हुए विजय நாம் पाते இடறி விடுவதில்லை. हम ठोकर नहीं लगेंगे. கீழ்ப்படியாதவர்கள், இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறி போவார்கள். अगर जो कोई इस व्यवस्था का आज्ञा पालन नहीं करता वो ठोकर खाएगा. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है 1 பேதுரு 2:8 சொல்கிறது, पहला पत्रस 2:8 அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். और देश लहने के पत्थर और ठोकर खाने के चट्टान हो गया है, क्योंकि वो तो वचन का ना मानकर ठोकर खाते हैं और इसी के लिए वे टकराए भी गए. சில பேர் இங்கே இடறி விழுகிறார்கள். कई लोग ठोकर खाता है கீழ்ப்படியாதவர்கள், क्योंकि वचन को ना मानता है. கீழ்ப்படியாதவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். क्योंकि जो वचन को ना मानता है वो लोग इसी के நீ लिए வேதத்தை நேசித்தால் நீ இடறி விழ மாட்டாய். यदि तू ये व्यवस्था को मानने में तू ठोकर नहीं நீ खाएगा. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்தால் நீ இடறி விழ மாட்டாய். यदि तू ज्योति का संतान बनेगा तो तू ठोकर नहीं खाएगा. உனக்கு இடரல் அவசியம்தாகத்தான் இருக்கிறது. तेरे जीवन में ठोकर तो आवश्यकता है, ஆனால் परंतु நீ நிச்சயமாக அந்த இடறி விழ மாட்டாய். तू सचमुच ठोकर नहीं खाएगा. இடரல் வரும், ठोकर तो ஆனா आता है, இடறி நீ விழ மாட்டாய். अगर तू ठोकर नहीं खाएगा. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று நீனும் இடறி விழாதே, एक बात तू भी ठोकर नहीं पाना है, மற்றவர்களுக்கு நீ இடரலாக இருக்காய். दूसरे को जीवन में भी तू ठोकर के कारण नहीं होना. மற்றவர்களுக்கு நீ இடரலாக இருக்காய். तू
में ठोकर के कारण मत हो। மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ये बहुत मुख्य बात நீ है। மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க கூடாது. तू दूसरे के जीवन में ठोकर के कारण नहीं होना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा। அல்லேலூயா. हालेलुया। நாம் வாசிக்க முடிகிறது. हम पढ़ेंगे இடரலாக இருக்கக்கூடாது என்று இங்க வாசிக்கிறோம். கொரிந்தியர்களை நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். कुरिन्थियों को पत्री में 2 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். दूसरा कुरिन्थियों 6वां अध्याय। ஊழியக்காரர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ सेवक लोग के चाल चलन के बारे में लिखा। யாரையும் இடர பண்ணிவிடக் கூடாது. किसी को भी ठोकर के कारण नहीं होना। 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிங்க. दूसरा कुरिन्थियों 6वां 3। இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். हम किसी बात में ठोकर खाने का कोई भी अवसर नहीं देते ताकि हमारी सेवा पर कोई दोष न आए। அதாவது யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். किसी भी बात में ठोकर खाने का कोई भी हम अवसर नहीं देता परंतु हमारे सेवा पर कोई दोष न आए। தேவன் சொல்கிறது நாம யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். किसी बात में भी हम ठोकर के कारण नहीं होता परंतु हमारे सेवा पर कोई दोष न आए। எவ்வளவு அப்போஸ்தலனாகிய பவுல் சின்சியராக மற்றவர்களுக்கு இடரலற்றவனாக யாதொன்றிலும் நான் இடரலாக்க கூடாதுன்னு சொல்கிறார். प्रेरित पौलुस कितने कहता है मैं किसी को भी ठोकर के कारण नहीं होगा। அப்படிப்பட்ட சிறியாக்கப்பட்ட அந்த பவுலுக்கு தான் 1000 தூதர்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. वैसे इसी प्रकार पौलुस के लिए हजार जो छोटा और तुच्छ गिना गया पौलुस के लिए हजारों हजार फरिश्ते वो स्वर्ग पर पिता को दर्शन पाया था। அதிகமான கிருபையை பெற்றார். अधिक अनुग्रह पाया। அந்த கிருபை அவனை தாங்குகிறது. उस अनुग्रह उनको संभाला। அந்த கிருபை அவனை நடத்துகிறது. उस अनुग्रह उनका अगुवाई की। எவ்வளவோ அவனுக்கு இடரல் வந்தது. कितने पौलुस को ठोकर आया ஆனால் அவன் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட இடரலா இருக்கான். परंतु किसी बातों में भी वो दूसरे को ठोकर के कारण नहीं होता। அவன் சிறியவனாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வந்தான். छोटा गिना गया अनुभव में आया था ஆனால் परंतु யாதொன்றிலும் இடரல் உண்டாகாது இருக்கிறான். किसी बात में भी ठोकर खाने की कोई अवसर नहीं देता। எவ்விதத்திலையும் எல்லா விதத்திலையும் நான் ஊழியக்காரங்கிறதை நிரூபிக்கிறேன். सारी बातों में मैं प्रभु का सेवा करके साबित करके நீங்க दिखाऊं। 4வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரை வாசித்தா 31 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. और 14 वचन से लेकर 10वां वचन तक पढ़ने में 31 प्रकार का कार्य लिखा। 31 விதமான காரியங்கள்ல அவன் எவ்விதத்திலேயும் ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறான். और 31 प्रकार के इस कार्य में भी वो किसी प्रकार भी अपने को प्रभु का सेवक எவ்வளவு ஒரு சின்சியராக இருக்கிறான். कितना सिंसियर पौलुस கிறிஸ்துவின் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். वो मसीह का सेवक करके अपने को தேவ ஊழியக்காரன். परमेश्वर की सेवा। 4வது வசனத்தை நாம் வாசிப்போமா? अभी हम 14 वचन से लेकर மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் परंतु हर बात से परमेश्वर के सेवकों के समान अपने सद्गुणों को प्रकट करते हैं। बड़े धैर्य से அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் बड़े धैर्य से क्लेशों से दरिद्रता से संकटों से कोड़े खाने से गाय धोने से उल्लटों से परिश्रम से जागते रहने से उपवास करने से கற்பிலும் அறிவிலும் நீதிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் पवित्रता से ज्ञान से धीरज से कृपालुता से पवित्र आत्मा से சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரிக்கிறதிலும் सच्चे प्रेम से सत्य के वचन से परमेश्वर की सामर्थ से धार्मिकता के हथियारों से जो दाहिने बाएं हाथों में है। கணத்திலும் கனவினத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் आदर और निरादर से दुर्नाम और सुनाम से
यद्यपि भरमाने वाले जैसे मालूम होते हैं तो भी सच्चे हैं। அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் अनजानों के सदूस है तो भी प्रसिद्ध है, मरते हुए के समान है और देखो जीवित है, मार खाने वाले के सदूस है परंतु प्राण से मारे नहीं जाते। துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம்। शोक करने वाले के समान है परंतु सर्वदा आनंद करते, कंगालों के समान है परंतु बहुतों के धनवान बना देते, ऐसे है जैसे हमारे पास कुछ नहीं तो भी सब कुछ रखते हैं। எங்களை இப்படியாக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம்। हमें हम अपने को वैसे दिखाता है। அவன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்த சீசர்கள், न केवल पौलुस, उनके साथ सारे चेले लोग, அவனோடு சேர்ந்த ஊழியக்காரர்கள், उनके साथ सारे खर्चोई। இந்த டீச்சிங்ல அதாவது மற்றவர்களை இடர பண்ணாதபடி நாம் ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்। इसी उपदेश के अनुसार मतलब दूसरे का टोकर के कारण नहीं होता था, अपने को सेवक बनकर सद्गुणा प्रकट करता था। ரொம்ப நிதானத்தோடு இதை நாம் வாசித்து பார்க்க வேண்டும்। ये हम धीरज से पढ़ के समझ पाना है। நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கட்டுப்பட்டதாக மாறும்। हमारा आत्मिक जीवन ये कंट्रोल के अंदर आएगा। நிச்சயமாக सचमुच சொல்லுறோம் பாருங்க, நீதியாக வலது இடது பக்கத்து ஆயிரத்து தரிசி, வலது பக்கமோ இடது பக்கம் எதுலமே சாஞ்சி யாருக்கு இடவே கூடாது। धार्मिकता के हथियारों से दाहिने बाएं हाथ में मतलब ना दाहिने ना बाएं मुड़ना नहीं। 31 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது। 31 प्रकार का पॉइंट लिखा है। அதுல ஒன்னு பார்வை அங்க வாசிக்கிறோம் 7வது வசனத்துல, उसी में एक 7वां वचन है, நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் धार्मिकता के हथियारों से जो दाहिने बाएं हाथों में है। அதாவது கவனிங்க, வலது பக்கமோ இடது பக்கமோ சாஞ்சிட கூடாது, ना दाहिने ना बाएं मुड़ना नहीं। எவ்வளவு பெரிய யாருக்கு இடரலா இருக்க கூடாது, वो किसी को भी ठोकर के कारण नहीं होना। யாதொன்றிலும் हर बात में 3வது வசனத்தை சொல்றான், நம் ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் किसी बातों में भी ठोकर के இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்கப்படுகிறோம்। परंतु हर बात में परमेश्वर के सेवकों के समान अपने सद्गुणा प्रकट हुआ। இந்த நாள்ல கூட அந்த சோஷியல் மீடியா ஃப்ரீயா உபயோகப்படுத்தப்பட்டு, इन दिनों में सोशल मीडिया स्वतंत्र से उपयोग हो रहा। இந்த நாட்கள் அதை கவனமாக உபயோகப்படுத்துறதற்கு பரிசுத்தாவியானவர் எனக்கும் கூட பேசுகிறார்। मुझे पवित्र आत्मा मुझसे भी अपनी बात करता है, क्योंकि जो सोशल मीडिया को हम उपयोग करता है जरा सचेत से उपयोग करना है। தனியா எவ்வொருவருக்கும் ஃப்ரீடமாக சுதந்திரமா செய்யறதுக்கு உரிமை வந்து விட்டது। अभी क्या है, हर एक व्यक्ति को अपने स्वतंत्रता के अनुसार जो कुछ काम वो मीडिया में करने के लिए काल आ चुका है। ஆனால் परंतु அப்போஸ்தலன் பவுல் சொல்ற प्रेरित पौलुस कहता இந்த है, பட்டியலை கொஞ்சம் கவனித்து பாருங்க। इस पट्टिया को हम जरा ध्यान करेंगे। தேவ ஊழியக்காரர்கள் அதை மிக மிகமாக கவனித்து பார்க்க வேண்டும்। अगर परमेश्वर के सेवक लोग आदि सचेत से ध्यान रखना, நீ போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு விதமாக நீ போஸ்ட் பண்ணி கொண்டிருக்க, अगर तू जो इसी फोन में हर प्रकार के पोस्ट करता है, அல்லேலூயா, हालेलुया, अनेक விஷயங்கள் அதாவது இடரலாக இருக்க கூடாது। कई बातें दूसरे को टोकर के कारण नहीं हो रही। உன்னுடைய எழுத்துல, अगर तेरा लिखने में உன்னுடைய புள்ளில பிந்துமே, और बिंदु में, உன்னுடைய கமால, तेरे खमा में, உன்னுடைய क्वेश्चन मार्कல, तेरे क्वेश्चन मार्क में, प्रश्न में प्रश्न में யாருக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது। किसी को टोकर के कारण அதான் கேட்கணும், இடரலா இருக்க கூடாது।
ठोकर के कारण मत हो। அதுக்கு நீங்க உபதேசத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லல. अगर तू उपदेश नहीं बात करना ऐसा नहीं। ஹalleluya. हालेलुया। மோசே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால கொண்டு இருக்கிற ஜனங்கள் எங்களை சவமாக்கவா இங்கே கொண்டு வந்திருக்கிற, பின்னால ராணுவம் வந்திருக்கு, முன்னால சிவந்த சமுத்திரம், எங்களை இப்படி கொண்டு இதை சவமாக்கவா கொண்டு வந்திருக்கிற, மோசே இடறங்கி போறதா கொண்டு வந்தா? क्या मूसा ऐसे लाल समुद्र के पास लोगों को ले आकर खड़ा किया था, आगे और पीछे शत्रु आने लगा, क्या मूसा वैसे सारे लोगों को सवा करने के लिए, मार डालने के लिए आया था क्या? ठोकर இடறலுக்காக கொண்டு வந்தா? ठोकर के कारण हुआ, அது இடறல் அல்ல, वो ठोकर नहीं। தேவனுடைய பிரதான சித்தத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்। परमेश्वर के प्रधान इच्छा के अनुसार वो अगुवाई करता था। हालेलुया। हालेलुया। அங்கே சில இடங்கள்ல அது இடறல் கிடையாது, அது किस जगह पर वो ठोकर के தேவ कारण சித்தத்துக்கு சில இடங்கள்ல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது। परमेश्वर की इच्छा के अनुसार कई जगह पर कई समूह में மோசே सोचना है। ஜனத்தை வனாந்தரத்திலே இருந்து கொண்டு வந்து நடு வனாந்தரத்திலே கொண்டு நிறுத்தினது அவர்களுக்கு இடறல் கிடையாது। क्या मूसा मिस्र देश से ले आकर वो जंगल में लोगों को खड़ा किया, वो लोगों के लिए ठोकर के कारण नहीं। தகப்பத்துவம்ங்கிறது காயப்படுத்தினால் காயத்துக்கு மருந்து போடணும்। पिता की अर्थ क्या है? यदि तू चोट के कारण होगा तो तू पट्टी बांधना है। உனக்கு மருந்து இருந்தா நீ பேச அல்லது பேசாத। यदि तेरे पास मलहम होगा तो तू इसी प्रकार बात करो, नहीं तो मत कर। காயப்படுத்திட்டு அப்படியே விட்டுறாத। अगर तू घायल करेगा तो ऐसे मत அவன் छोड़, இடறி போய் விடுவான்। वो ठोकर खाएगा। அதுதான் தகப்பத்துவம்। ये पिता அங்க லாசரு வியாதியா கிடக்குறான், वहाँ लाजर बीमार में पड़ा था। ஆராமா இயேசுநாதர் 4 நாள் கழிச்சு போறார்। यीशु ऐसे धीरे से 4 दिन के पास गया, அங்கே அடக்கம் பண்ணியாச்சு। वहाँ उसको दफन भी हो गया। அதுக்கப்புறம் இயேசுநாதர் வாரார்। उसके बाद आया यीशु। அந்த ஊர்க்காரங்க எத்தனை குருடன் கண்ண இருந்தாலும் திறந்தா, இந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தவர் குருடன் கண்ண செவடன் கண்ண திறந்தவர், இவனை ஒண்ணும் செய்ய முடியாதா? उसी घर वाले लोग अगर अगल बगल अड़ोस पड़ोस कहने लगा, ये कितने अंधे को आंखों को खोला है, क्या इस लाजर के लिए कुछ नहीं कर पाया था क्या? எத்தனையோ நேரம் இந்த வீட்டுக்கு வந்தாரு। ये परिवार में कितने बार ये आया था? அந்த வீட்டுக்கு நான் வராம வந்து அவனுக்கு ஜெபம் பண்றதுக்கு வரலையே। ये मरण होने से पहले आकर कुछ भला काम करने नहीं आया था। இயேசு இடறலா இருந்தாரா? यीशु क्या वो लोग के लिए ठोकर के कारण था? அந்த இடத்துல பெரிய மகிமையான காரியத்தை செய்யணும்। उसी जगह पे एक बड़ा महिमा प्रकट होने के लिए। சில இடங்கள்ல அது இடறல் கிடையாது। वैसे कई जगह पर भी संभव होता है। தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில விஷயங்களை ஒப்பு கொடுக்கிறார்। वो क्या परमेश्वर की इच्छा पूरा करने के लिए कई संभव को प्रभु तुझे सौंपता है। நாம் இந்த நாட்கள்ல சரியானபடி நிதானித்து பார்ப்போம்। हम इस दिन में ठीक रीति से ध्यान करके देखें। உடனே எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல நம்ம பார்க்கறத உண்மையோ பொய்யோ உடனே போஸ்ட் பண்ணிடுறோம்। अगर जो हम व्हाट्सएप में देखता है वो सच्चा है क्या वो झूठ है वो मालूम नहीं पड़ा, तुरंत हम निकाल कर शेयर कर देते हैं। உடனே போடு, கமெண்ட்ஸ் போடு। तुरंत कमेंट्स डालो। ஹalleluya हालेलुया। உடனே எதையாவது ஒண்ணு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு। तुरंत कुछ भी पोस्ट कर देता है। अनेகருக்கு இடரலாக இருக்கிறது। कई लोग को ये ठोकर के कारण அதை நீங்க போடாம இருக்கிறதே நலம்। ये डालने से तो कुछ मत करो काम, वो अच्छी भली बात है। இது எனக்கும் இந்த பாடத்தை ஆண்டவர் நாட்களை கற்றுக் கொடுக்கிறார்। आजकल पवित्र आत्मा मुझे भी ये बात को सिखा रहा है। நமக்கு இத பத்தி அதிகமான அனுபவம் கிடையாது। हमें इसी बातों में उतना बड़ा जाए அது எப்படி நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்। इसलिए इस बात में सचेत रहना। அப்படிப்பட்ட இது நமக்கு தேவை கிடையாது। इसी प्रकार का काम हमको जरूरत नहीं। வாக்குவாதங்கள் தேவை கிடையாது। वाद जरूरत नहीं। இடறல் வருந்த கூடாது। ठोकर के कारण मत होना। என் நிமித்தம் யாராவது இடற கூடாது। ये मेरे कारण कोई भी ठोकर नहीं पाना। யார் இடறி விழுந்தால் अगर वो ठोकर पाने में பொறுப்பு நாம்। उसका जिम्मेदारी मैं हूं। ஆமே 31 காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்। यहाँ 31 काम को प्रेरित पौलुस தேவ ஊழியக்காரராக நாங்கள் இப்படி விளங்கப்படுகிறோம்। आप जो परमेश्वर के सेवकों वैसे सद्गुण प्रकट करता है। யாரை இடையில விடாதங்கிறதை நாம் தெளிவா இருக்கணும்। इससे इस बात पे हम सचेत रहना, किसी को ठोकर के कारण ना होना। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், क्योंकि हम ज्योति का संतान है। நாம் விடவே கூடாது, மற்றவர்களை இடற வைக்க கூடாது। हम भी ठोकर नहीं खाना, दूसरों को भी। இப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தனால தான் அவருக்கு அங்க அநேக உதவி
கிருபை அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்தது. इसी प्रकार का सद्गुणों को प्रकट किया था, इसलिए गई सहायता और अनुग्रह पौलुस को मिला। ஊழியத்துல அப்போஸ்தலன் பவுல் பிரகாசித்திருக்கிறார். और सेवकाई में प्रेरित पौलुस प्रकाशवान हुआ। தேவனுடைய ரகசியங்கள்லாம் அவனுக்கு ஆண்டவர் சொல்லி परमेश्वर अपने गुप्त बातों को उनको प्रकट किया था। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। மல்கியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். मलाकी எடுத்துக்கொள்வோம். निकालें। மல்கியா 2ஆம் அதிகாரம். मलाकी दूसरा अध्याय। வேகமா எடுத்துக்கொள்வோம். 7-8 வசனத்தை வாசிக்கலாம். 7 और 8 वचन को पढ़ें। ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். क्योंकि याजकों को चाहिए कि वह अपने होठों से ज्ञान की रक्षा करे और लोग उसके मुंह से व्यवस्था पूछें। ஆசாரியனுடைய உதடுகளை அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். याजकों को चाहिए कि अपने होठों से ज्ञान की रक्षा करना, क्योंकि लोग उसके मुंह से व्यवस्था पूछेंगे। நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். परंतु तुम लोग धर्म के मार्ग से ही हट गए, तुम बहुतों के लिए व्यवस्था के विषय में ठोकर का कारण हुए, तुमने लेवी की वाचा को तोड़ दिया है, सेनाओं यहोवा यही वचन है। நீங்கள் என் வழியை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நான் உங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அற்பரும் நீசருமாக்கினேன். इसलिए मैंने भी तुमको सब लोगों के सामने तुच्छ और नीचा कर दिया है, क्योंकि तुम मेरे मार्गों पर नहीं चलते, वरन व्यवस्था देने में मुंह देखा विचार करते हो। ஜனங்களை நீ இடர பண்ணினால் तो वैसे लोगों के सामने ठोकर के कारण होगा, ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அற்பனும் நீசருமாக மாற்றுவார். और लोगों के सामने यहोवा तुझे तुच्छ और नीचा कर देगा। ஏன் நீங்க வழி விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள்? क्योंकि तुम मार्ग से हट गए हैं और बहुतों को ये व्यवस्था के विषय से ठोकर के कारण हुए थे। யார் மற்றவருக்கு இடரா இருக்கிறார்கள்? कौन दूसरे को ठोकर के कारण है? வழியை விட்டு விலகினவர்கள். जो कोई मार्ग से हट जाता है, வேதத்தை குறித்து இடரலாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். वो लोग क्या करता है, व्यवस्था के विषय में ठोकर के कारण बातें करेंगे। அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள். मतलब परमेश्वर के सामना करता है कई काम, வேதத்தை வேற மாதிரி திரித்து பேசுகிறது. और व्यवस्था को ऐसे कई प्रकार की झूठे बातें करेंगे। அப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்கள் उसी प्रकार के अनुभव की வழியை விட்டு விலகுவார்கள். वो क्या करता, अपने मार्ग से हट जाता है। வழியை விட்டு தேவ வழியை விட்டு வேதத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு அறிவை காக்காமல் விலகினவர்கள் மற்றவர்களை இடர பண்ணுகிறார். अगर जो मार्ग से हट जाता है, परमेश्वर के वचन से हट जाता है और अपने मुंह में ये व्यवस्था को रक्षा नहीं करता, वो लोग क्या करते हैं, दूसरे को ठोकर के कारण होता है। அப்படிப்பட்ட செய்தியை இடர பண்ணக்கூடிய செய்தி நீ கேட்காத. वैसे जो ठोकर के कारण होता, वो संदेश को तुम मत सुनो। அதை விட உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணு. उससे बढ़कर तेरा एक बात भले बात है, तू तेरा अकाउंट को क्लोज कर। இடர பண்ணக்கூடிய காரணம் वो ठोकर के कारण है, யாரை இடர பண்ணக்கூடாது. किसी को भी ठोकर के कारण मत हो। உன் வீட்டுல வளரக்கூடிய பிள்ளையை கூட நீ இடர பண்ணுகிறான்னு சொல்லுகிற. तेरे घराने में तेरे बाल बच्चों के सामने भी तो ठोकर के कारण मत हो। உன் பிள்ளையை கூட நீ இடர பண்ணுகிறான்னு சொல்ற. तेरे बच्चों में तुझको देकर ठोकर ना पाए। எபேசியர்களுக்கு 6ஆம் அதிகாரத்துல உன் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீர்கள்னு சொல்லிட்டார். इफिसियों 6वां अध्याय में, எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். इफिसियों 6वां 6:4 வாசிக்கலாம். 14। 6ஆம் அதிகாரம் 4 பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. हे बच्चे वालों, अपने बच्चों को रिस न दिलाओ, परंतु प्रभु की शिक्षा और चेतावनी देते हुए उनका पालन पोषण करो। நீங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தகப்பனா தாயா இருக்கிறீங்க. तुम तुम्हारे परिवार में अपने बाल बच्चों के लिए माता और पिता है। ஒருபோதும் இடையிடக்கூடாது. बच्चे तुमको देखकर टोक, பிள்ளைகள் இடையிடக்கூடாது. बच्चों लोग टोकर नहीं होना। பிள்ளைகள் வளரக்கூடிய இடம், கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் உன்னுடைய வீடு. अगर बच्चे के पालन पोषण और सिखाने का जगह तेरा घर, பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஸ்கூல் அல்ல, காலேஜ் அல்ல, யூனிவர்சிட்டி அல்ல. अगर तेरा बाल बच्चों सिखाने का जगह वो स्कूल नहीं है, कॉलेज नहीं है, यूनिवर्सिटी भी नहीं है।
உன்னுடைய குடும்பம் தான் ஒரு பல்கலைக்கழகம். तेरा परिवार की एक अच्छी यूनिवर्सिटी है. ஹalleluya. हालेलुया. உன் பிள்ளைகள் இடறி போக கூடாது. अगर तेरे को देखकर तेरे बच्चों लोग ठोकर नहीं पाएंगे. ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பன் ரொம்ப முக்கியம். यदि एक घराने पर परिवारों पर माता पिता ஒரு வாயின் வார்த்தைகள் எப்படி வருகிறது? अगर तेरे मुंह का वचन कैसे निकलता? பக்தி விருத்திக்கு ஏற்றதாக இருக்கிறதா? भक्ति के अनुसार निकलता है क्या? விசுவாச வார்த்தையாக இருக்கிறதா? विश्वास की बातें करते हैं கெட்ட क्या? வார்த்தையின் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. गंदी बात कुछ भी तेरे मुंह से नहीं निकलता. அவிசுவாசமாக பேசப்படுது அத்தனையும் கெட்ட வார்த்தை. जो कोई अविश्वास की बातें निकलता वो पूरा गंदी बातें है. விசுவாசத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தையை உன் பிள்ளை கேட்டு இடறுகிறது. अगर विश्वास के विरोध से तू जो बातें करता वो बात सुनकर तेरे बाल बच्चों ठोकर के कारण விசுவாச வார்த்தையை பேச, तो विश्वास की बातें कहो. தேவத்தை குறித்து இடர பண்ணிவிடக் கூடாது பிள்ளைகளை. व्यवस्था के बारे में भी हमारे बात. நீ வழியை விட்டு விலகி இருந்தால் यदि तू मार्ग से धर्म के मार्ग से हट जाए, உன் குடும்பத்தை நீ இடர பண்ணி கொண்டிருக்கிறாய். आमीन. यदि तू धर्म के मार्ग से हट गए तो तू तेरे परिवार को ठोकर के खा. ஊழியக்காரன் விலகி இருந்தால், வேதத்தை விட்டு விலகி இருந்தால் அநேகரை இடர பண்ணுகிறார். अगर यदि एक सेवक की व्यवस्था से पीछे हटने में वो भी गैर लोगों को टोकर, நீயும் இடறி விடாதே, மற்றவர்களையும் இடர तू பண்ணாதே. भी ठोकर मत खाओ, दूसरे को भी ठोकर के खार मत हो. நீ தேவனுடைய சமூகத்திலே ஒரு சிறுவனை போல தன்னை தாழ்த்து. तू प्रभु के सम्मुख छोटा के न्यायी तुच्छ हो जा. அநேக விஷயங்கள்ல यही बातों में நாம் தாழ்த்த முடியாது. हम दिन होने नहीं हो रहा. அப்போஸ்தலர் பவுல் 31 காரியத்தை எழுதி வைத்தார். प्रेरित पौलुस 31 प्रकार की யாதொன்றிலும் நான் யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. किसी बातों में मैं किसी को भी ठोकर के खार नहीं दूंगा. எதிர்த்து நான் ஊழியக்காரராக விளங்க हर बातों में वे सद्गुण प्रकट करेगा. எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். कितना सचेत है. அல்லேலூயா. हालेलूया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा. மோசேயை குறித்து பார்க்கும்போது अगर मूसा के बारे में யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். निर्गमन 4 अध्याय. இங்கே கவனிக்க வேண்டும். தேவன் மோசே 24ஆம் வசனம் 4:24 சொல்கிறது, வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். மோசேயை கொல்ல பார்த்தார். निर्गमन 4:24 में जो मार्ग पर परमेश्वर ने मूसा को मार डालने चाहा. கொல்ல பார்த்தார். मार डालने चाहा. ஏன் கொல்ல பார்த்தார்? क्यों मार डालने चाहा? அல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு ஏன்? क्यों? அவன் பார்வோனிடத்துல போய் நீ பேசு, என்னுடைய சேஷ்ட புத்திரங்களை நீ விடு, அல்லது உன் சேஷ்ட புத்திரங்களை நான் சங்காரம் பண்ண வேண்டும் பார்வோன் போய் சொல்லுனார். मूसा के लिए परमेश्वर ने कहा था तो फिरौन से कहो मेरे छेटे पुत्र को छोड़ दो, नहीं तो मैं तेरे छेटे पुत्र को नाश करूंगा. ये कहने के लिए मूसा जा रहा था. அல்லேலூயா. हालेलुया. ஏன் அவனை கொல்ல பார்த்தார்? क्यों मूसा को मार डालने चाहा? தொட்டிலையும் ஆட்டுறாரு, பிள்ளையும் நள்ளி விடுறாரு. वो झूला को भी हिलता है और बच्चों को भी चिमटा देता है. அல்லேலூயா. हालेलुया. ஓட்டுனவர் அவனை கொல்ல பார்க்கிறார். जहाँ करके कहा फिर उसको मार डालने की चाहत. இவன் பெரிய ஒரு இடங்களா இருக்கான். एक बड़ा टोक करके இவனுடைய பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர, இவனுடைய பிள்ளையே இவன் விருத்தசேதனம் பண்ணல. क्योंकि मूसा अपने पुत्र को खतना नहीं किया था. தேவனுடைய தரிசனத்தை வனாந்தரத்திலே மறந்துட்டான். परमेश्वर का उस दर्शन को जंगल में भूल गया था. 40 வருஷம் வனாந்தரத்தில் அனுபவம். 40 वर्ष की जंगल की. மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். मूसा के आयु के वर्ष 120. 40 வருஷம் எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவனாக இருந்தான். 40 वर्ष वो मिस्र की नगल में सारी बातों सिखाया था. 40 வருஷம் வனாந்தரத்தின் அனுபவம். फिर 40 वर्ष जंगल के अनुभव. அங்கே விவாகம் பண்ணி கொண்டான். वहाँ शादी भी हो गया. அங்கே தேவ தரிசனத்தை குறித்து ஒரு கவலையற்றவனாக இருந்தான். वहाँ वो क्या किया था? परमेश्वर के दर्शन के बारे में தன்னுடைய பிள்ளைக்கு 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். अपने बच्चे को पुत्र को 8वां दिन खतना தன் करना. பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணல. अपने बच्चे को खतना नहीं किया. இவன் எப்படி போய் சத்துருட்ட போய் முறையிட முடியும்? ये कैसे वो फिरौन के पास सामने खड़ा हो सकता, धोखा दे सकता है? எப்படி முறையிட முடியும்? ऐसे धोखा देगा. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் மண்டி நீ எப்படி போய் சொல்ல முடியும்? इस्राएल मेरा चेटा पुत्र करके तू कैसे कहेगा? நீ அவரை விடட்டுனா உன் சேஷ்ட புத்திரனை சங்காரமனை எப்படி சொல்ல முடியும்? यदि तू उन लोगों को नहीं छोड़ेगा तो मैं तेरे चेटे पुत्र को नाश करूंगा, कैसे ये बोलेगा? உன் பிள்ளையை நீ விருத்தசேதனம் பண்ணல. देखो तेरा पुत्र को अभी तक खतना नहीं. 25ஆம் வசனம் சொல்லுது, சிப்போரா கற்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக
எரிந்து நீர் எனக்கு இரத்த சமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 तब सिपोरा ने एक तेज चकमक पत्थर लेकर अपने बेटे की गलती को काट डाला और मूसा के पांव पर ये कहकर फेंक दिया, नीचे तो मेरे लिए लहू बहाने वाले मेरा पति है. நீ இடரலாக இருந்த சபைக்கு இடரலா இருந்தா, यदि तू कलीसिया के लिए ठोकर के कारण होगा, ஊழியத்துக்கு இடரலா இருந்தா, सेवकाई में ठोकर के कारण होगा, எந்திர கல்ல கட்டி ஆழக்கான கடல்ல உன்னை கொண்டு போடுன்னு கொல்ல பார்த்தா இருந்தாரு. वैसे प्रभु कहता था तेरे गले पर वो चक्की का पत्थर लटकाना, फिर समुद्र में डूबा जाना है. वैसे मूसा को प्रभु मार डालना चाहता. தாசன், தேவனுடைய தாசன், इतना बड़ा प्रभु का दास था. இவன் மேல எவ்வளவு பெரிய திட்டம் இருந்தது. ये मूसा के द्वारा करने वाला कितना बड़ा பல युग था. லட்சம் ஜனங்களை நடத்திருக்கிற தேவதாசன், कई लाख लोगों को अगुवा करने वाला परमेश्वर का दास है. அவனை போல பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இல்ல. ये मूसा के नाई फिर उसके बाद बड़ा पवित्रता पहले भी इस बात में भी नहीं था. பூமியில அவனை போல ஒரு சாந்த குணமுள்ள யாரும் கிடையாது. और इस धरती में मूसा के न्याय एक धीरज व्यक्ति भी नहीं था. கர்த்தருடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். वो परमेश्वर के घराने में एक विश्वास योग्य व्यक्ति था. ஹல்லேலூயா. हालेलुया. தன்னுடைய குடும்பத்துல அங்க செய்யக்கூடியதை செய்யலாம். और अपने परिवार के अंदर क्या करना है वो नहीं किया था. இடரலாக இருக்கக்கூடாது. ये ठोकर के कारण. ஹல்லேலூயா. हालेलुया. இடரலா இருக்கக்கூடாது. ठोकर के कारण मत हो. தேவன் சில காரியங்களை செய்ய இருக்கிறார், அதுக்கு நீ இடரலா இருக்கக்கூடாது. परमेश्वर कुछ काम करने के लिए चाहता है, उनके लिए तू रोक मत. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके लिए महिमा. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் பேதுருவை பார்த்து சொல்கிறார். यहाँ प्रभु यीशु मसीह பேதுருவை பார்த்து சொல்கிறார், प्रेरित पत्रस को और कहता है, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று மத்தேயு 16:23 சொல்கிறார். मत्ती 16:21 23 நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். अबे तू मेरे लिए ठोकर के कारण है. இயேசுநாதருக்கு முன்னால நின்னு நான் முந்தி நிப்பேன்னு சொல்லி சொன்னவன் இடரலா இருக்கான். ये पत्रस ने यीशु के आगे आगे मैं जाऊंगा करके कहा था, अभी ठोकर के कारण हो गया. நன்றது ஊழியத்துல வைராக்கியமாக முன்னாலே எழுந்திருக்கணும், அதான் ஆசை. सेवकाई में तो दूर से पहले आगे खड़ा होना वही मेरा भी इच्छा है. விசுவாசிகள் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். विश्वासी लोग और आगे आगे बढ़ना है. எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல வேண்டும். सारी बातों में आगे बढ़ना है. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இன்னும் முன்னேறி செல்லணும். तेरे परिवार में तेरे बाल बच्चे भी और आगे बढ़ते जाना है. ஆனால் परंतु தேவனுக்கு ஏற்றது சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றது சிந்திக்கிறது அந்த இடரலாக இருக்கிறது. वो परमेश्वर के अनुसार न्याय विचार करता है, मनुष्य के अनुसार विचार करना वो ठोकर के कारण है. இங்க கவனிங்க, அந்த பேதுருவை பார்த்து சொன்னாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. पत्रस के वो कहता था, मेरे पीछे हो ले शैतान. ஏன் அவனை பார்த்து சாத்தான்ட்டார்? क्यों पत्रस को वो शैतान कहता था? ஹல்லேலூயா. हालेलुया. அவனை பார்த்து சொன்னாரு சாத்தான்ங்கிறார். पत्रस के वो शैतान ऐसे कहता था. இடரலா இருக்கிறான். ये ठोकर के कारण. தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடரலாய் இருக்கிறவன் எல்லாம் சாத்தான். जो कोई परमेश्वर की इच्छा पूरा करने में हमें ठोकर के कारण है, वो सभी शैतान है. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். तू मेरे लिए ठोकर के कारण है. எப்படி சொன்னான்? कैसे कहता था? அதாவது நான் மூப்பராலும் பிரதான 21ஆம் வசனத்துல இயேசு சொல்கிறார், நான் எருசலேமில் போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாரரும் பல பாடுகள் பட்டு கொலைந்து 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசருக்கு சொல்ல தொடங்கினார். 21 वचन में यीशु ने अपने चेलों को ऐसे बताने लगा कि आवश्यक है कि मैं यरूशलेम को जाऊं और पुरनियों और प्रधान याजकों और शास्त्रियों के हाथ से बहुत दुख उठाऊं और मार डाला जाऊं, तीसरे दिन जी उठूं. அவர் சொல்லத்தான் தொடங்கினார். ऐसे वो कहने लगा. எல்லாரும் சீசர் கேட்டுட்டு தான் सारे चेले लोग सुन ஆளே முன்னால நின்னுட்டு பேச. परंतु ये पत्रस आगे खड़ा हो பேதுருவை தலையை தனியா அழைச்சு போறான். उसका हाथ ले जाता था. ஆண்டவரே, हे प्रभु, ரொம்ப நேசிக்கிறாராம். ये क्या இது உமக்கு நேரிடக்கூடாது, ये आपको नहीं होना, அது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ये ऐसे कभी नहीं होना करके उसको डांटने ரொம்ப लगा. அதாவது தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்குறமாக உச்சகட்டமான நேசம் உனக்கு தேவை கிடையாது. अगर परमेश्वर की इच्छा के विरोध से ऐसे पूर्ति से तो प्रेम करना अवश्य नहीं. இடரல் வரும் அப்படிதான். ठोकर ऐसे आएगा. தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறான் இவன். परमेश्वर की बातें पर नहीं, मनुष्य की बातों पर मन लगाता है. இயேசு மரித்த அடக்கத்துக்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வேண்டும்ங்கிறது
மாத்திரம் சுயமா சிந்திக்கிறான். लेकिन वो अकेले स्वयं बातें विचार சுயமா சிந்திக்கும் போது ऐसे स्वयं विचार के சில अनुसार இடரெல்லாம் உனக்கு வரும். कई ठोकर तुझे சில आएगा, சுய புத்திக்காரனும் இடரலா இருப்பான். कई स्वयं बुद्धि लोग तुझे ठोकर के कारण है. ஆனா தேவனுக்கு கேட்டதுதான் இயேசு அந்த இடரல அவருக்கு வேதத்தை நேசிக்கிறார். ஆகவே நீ இடருக்கு இடலா இருக்காத, சாத்தானை அப்பால போடு. इसलिए यीशु परंतु यीशु व्यवस्था पर प्रीति रखता था, इसलिए उसको और कहने लगा ए शैतान मेरे से पीछे हट. தேவனுக்கு கேட்டதை சிந்திக்காம நீ மனுஷன் கேட்டதை சிந்தி. या तू परमेश्वर की बातें पर नहीं मनुष्य की बातें पर मन लगाता है. மனுஷிகம் தெய்வீகம் ரெண்டு இருக்கிறது. मनुष्य और परमेश्वर दो बातें हैं. ஈஸ்வரித்த அனுபவம் அதாவது மனுஷிகம் தெய்வீகம். ईश्वरत्य और मनुष्यत्य. இங்க பாருங்க, சில விஷயங்கள்ல நமக்கு மனுஷ சுபாவம் வெளிப்பட்டு कई विषयों में हमें ये मनुष्यत्य स्वभाव प्रकट हो சில जाता है. இடரான வார்த்தை பேசல, इसलिए ठोकर के कारण हमारे मुंह से कई बात निकली ना. சில வார்த்தைகளை பேசல. कई शब्द हम निकाल இயேசு அவருடைய கூட இருந்த சீசன் பேசணும். देखिए यीशु के साथ था एक चेला ऐसे कहने लगा. அதுக்கு முன்னாலதான் இயேசு அவனை வாழ்த்தினார். पहले क्या होता था, यीशु ने इस पत्रस को तारीफ किया था. அவனை குறித்து சொல்கிறாரு 17ஆம் வசனத்துல, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 17 वचन में कहता था, हे समौन योना के पुत्र तू धन्य है, क्योंकि मांस और लहू ने नहीं परंतु मेरे पिता ने जो स्वर्ग में है वो बात तुझ पर प्रकट की है. கொஞ்ச நேரத்துல ஆவிக்குரியவன் மாம்சத்தூரனா மாறிட்டான். देखिए आत्मिक व्यक्ति थोड़ी समय पर शारीरिक व्यक्ति बन गया. இயேசுவை பார்த்து சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். यीशु के और कहता था, आप तो जीवित परमेश्वर के पुत्र मसीह है. இயேசு சொன்னார், அடே இவன் பெரிய ஒரு பாக்கியவானான இருக்கான். यीशु तुरंत कहा, अरे तू कितना धन्य व्यक्ति है, மாம்சம் இரத்தமும் பரலோகத்தை வெளிப்படுத்தாத இவனுக்கு வெளிப்படுத்தி காமிச்சான். क्योंकि स्वर्गीय बातों को मांस और लहू तो नहीं प्रकट करता परंतु इतना प्रकट हुआ. ஆனா அடுத்த நிமிஷமே अगले क्षण पर சுயமா பேசுறான். स्वयं रीति से शारीरिक पर मन लगा के बात करता है. அவனுக்காக சில அதாவது அவனுக்காக அந்த क्योंकि பேசுறான். उनका देह भलाई के अनुसार बात किया. தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், அதான் முக்கியம். परमेश्वर का उद्देश्य पूरा होना. இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வந்தார். यीशु पिता की इच्छा पूरा करने के लिए इस दुनिया पर आया. இவனுக்கு கொஞ்சம் சுயம், इनका थोड़ा स्वयं ஆவிக்குரிய ஜீவியத்துல சுயத்தினால आत्मिक जीवन में स्वयं के कारण சில இடர்கள் வருகிறது. इन ठोकर आता. இயேசு அவர் வாழ்த்தினவர் அவனை உடனே சொல்லிட்டாரு, எனக்கு பின்னால போய் சாத்தாரு. देखिए पहले तो तारीफ किया था पत्रस को, तुरंत यीशु बोलने लगा, हे शैतान मेरे से दूर हो. அப்படி நம்முடைய நல்ல ஊழியத்தை, वैसे हमारी अच्छी सेवा, நல்ல வார்த்தைகள், अच्छी बात सत्य को உங்களை நீங்களே நீங்கள் கெடுத்துக் கொள்ள तुम अपने आप को ये मत करो, बिगड़ा मत. மற்றவருக்கு இடங்களா இருக்கிறாங்க. दूसरे को तू ठोकर के कारण मत हो. ஆகவே இந்த நாட்கள்ல इसलिए इन दिनों உன் में வாயின் வார்த்தைகள்ல, तेरे मुंह की शब्द से, உன்னுடைய பார்வையில, तेरे नजरों உன்னுடைய से, செய்கையில तेरे चाल चलन से ரொம்ப இடரற்றலா இருக்கும். ठोकर के कारण मत हो. இயேசுநாதர் தான் சொன்னாரு, உன் கண்ணு இடரலா இருந்தா உன் கண்ணை பிடிங்கி போட்டுட்டாரு. इसलिए इसने कहा, यदि तेरे आंख तेरे ठोकर के कारण हो तो उनको छीलकर फेंक दो. கை இடரலா இருந்தா கையை यदि தரிச்சு, तेरे हाथ ठोकर के कारण हो तो आंख को फेंक दो. கால் இடரலா இருந்தா காலை தரிச்சு. पैर तो हुआ तो पैर को काट डालो. நீ கவனிங்க, क्योंकि யாருக்கும் இடரலா இருக்கும். किसी को ठोकर के कारण உனக்கும் இடரலா இருக்க கூடாது, மற்றவர்களையும் இடரலா இருக்க கூடாது. तू ठोकर न खाना, ठोकर के कारण भी नहीं होना. ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में இடர்கள் வருவது அவசியம். ठोकर तो आना आवश्यकता है. இந்த லாக்டவுனான காலங்கள்ல इस लॉकडाउन के समय में நாம் இடரலாக ஜீவிக்கணும். हम ठोकर बिना जीवन बिताए. மற்றவர்களை இடர பண்ணிவிடக்கூடாது. दूसरों को ठोकर के कारण मत हो. உன் வாய் வார்த்தையினால, तेरे मुंह के शब्द உன் से, கோபத்தினால. तेरे क्रोध நீங்க से. அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறத அந்த 31 பாயிண்ட் திருப்பி ஒரு வாஸ்து फिर பாருங்க. से एक बार उस पटिया को हम पढ़ेंगे. दूसरा कुरिन्थियों நீங்க எடுத்து வாஸ்து பாருங்க. 6वां अध्याय को निकाल के हम पढ़ेंगे. ஹalleluya. हालेलुया. அவ்வளவு ஒரு 31 காரியத்துல யாதொன்றிலும் மற்றவர்களுக்கு இடரலாமல் இருக்க. किसी बातों में भी किसी को ठोकर के कारण नहीं होता. அவன் நல்ல மிகச்சிறந்த ஊழியக்காரன். वो एक अच्छी सेवक है. விளங்க பண்ணினான் அவன். अपने को सद्गुण प्रकट किया. அவனுடைய இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமாக நாம் ஜீவிக்க வேண்டும். इस दिन में हम सचेत से जीवन बिताना. அப்போதுதான் உங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே தரிசிக்கிற ஆயிரம் தூதர் கூட்டம் உனக்காக இறங்கி கிரியை செய்வார். तभी तुम्हारे लिए पिता के
दर्शन पाने वाले हजारों हजार फरिश्तों तेरे लिए उत्तर के काम करेंगे। ஆகவேதான் நாங்க 10ஆம் வசனத்துல வாசித்தோம். மத்தேயு 10:18 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி. देखो इन छोटे में से किसी को तुच्छ न जाना, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनके दूत मेरे स्वर्गीय पिता का वो सदा देखते हैं। அப்போ நீங்கள் உங்களையே நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கணத்தை நீங்களே குறைச்சிக்கிறாங்க. अगर जो तुम पर रखा हुआ बड़ा आदर मान को तू ये मत कर। எப்போது தேவ சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். सर्वदा परमेश्वर के मुंह देखता। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் தேவனுடைய சமூகத்துல हम परमेश्वर के समुख தன்னை தாழ்த்தி अपने को दीन बनवाकर மற்றவர்களுக்கு இடரல் பண்ணாதபடி दूसरे को टोकर के कारण नहीं, இயேசுவை போல தாழ்மை அடைந்து यीशु के नाई दीनता को पहन ले, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ज्योति के संतान होंगे। நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். सचमुच हमारे लिए परमेश्वर उनके समुख में काम करने वाला, நமக்கு ஆதரவாக हमारे तरफ में ஆயிரம் தூதர்களை हजारों हजार फरिश्तों को உடனே அனுப்பி उदவி तुरंत भेज के सहायता தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். प्रभु के समुख में सौंपेंगे, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु के समुख में सौंपेंगे। Praise the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. மீண்டும் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். हमारा परमेश्वर के समुख में साथ வேதத்தை நேசிப்போம். व्यवस्था पर प्रीति रखी, ஒருபோதும் இடர்வது कभी टोकर नहीं पाता। நீங்கள் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. तुम टोकर बिना रहना करके शास्त्र कहता, நீங்கள் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. तुम टोकर बिना रहना करके शास्त्र कहता, மற்றவர்களை நீங்கள் இடர்படுத்தக்கூடாது. दूसरे को टोकर के कारण मत करो। இடர் வருவது அவசியம். टोकर तो आना आवश्यकता, அது எவனால் வருதோ அவனுக்கு. परंतु जिन मनुष्य के द्वारा होता उनका हाय। இடரல் வரும்போது टोकर आते समय சிறுவனை போல தன்னை தாழ்த்தி छोटे बालक की नाई अपने को दिन बनो। நமக்காக தூதர்கள் தேவ சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். हमारे लिए फरिश्तों सर्वदा परमेश्वर के मुंह देखता है। ஆகவே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? इसलिए परमेश्वर के समुख में हम समर्पित होते हैं। அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரே அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரே அர்ப்பணித்தே
अनेवரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपके सबों का आशीष करे.